மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வந்த ஒரு நபர் கேட்ட கேள்வி, சார் இந்த மாதிரி என் ஜாதகத்தில் செவ்வாயும் சனி ஒன்று சேர்ந்ததுனால எனக்கு நிறைய வாழ்க்கையில் பின்னடைவாமா, அதனால நான் ரொம்ப பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஜோசியர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இது எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய வருத்தத்தை தந்த ஒரு கேள்வி தான். பட் மக்கள் அதை எதுவும் தயவுசெய்து நம்ப வேண்டாம். இது நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் ஒன்றா இருக்கிறது பலவீனம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய பலம் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2 காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பெரிய பெரிய ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிற அத்தனை பேர், பெரிய பெரிய கார் தயாரிக்கிற கம்பெனி, இவங்க இத்தனை பேர்த்துக்குமே இந்த காம்பினேஷன் ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த காம்பினேஷன் இல்லைன்னா அவங்களால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. சரிங்களா? இதில் நெகட்டிவ் அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் தம்பி சகோதர உறவுக்குள்ள கருத்து வேறுபாடு, பங்காளிகள் செட் ஆக மாட்டாங்க. இது நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அல்லது விலகி போயிடலாம். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பட் இது ஒரு நெகட்டிவ் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் சேர்த்து பாசிட்டிவ் அப்படின்றத மறந்துடுறீங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து இந்த 2 காம்பினேஷன் மட்டும் அல்ல, இதையும் தாண்டி நிறையா சூரியன் சனி ஒன்று சேர்ந்த இந்த ப்ராப்ளம், அப்புறம் சனி கேது சேர்ந்தால் ஒன்று இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் என்னென்னா, கிரக சேர்க்கைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அது பாசிட்டிவ்லி இருக்குது, நெகட்டிவ்லி இருக்குது. வெறும் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களால் ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா ஒரு பலன் இப்படி உங்களுக்கு முழுசாக அனுபவிக்கவும் முடியாது. இருக்கிற பலனையும் அனுபவிக்க மாட்டீங்க. அப்போ எது காம்பினேஷனாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் என்பது தான் என்னுடைய இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வருவது. நன்றி, வணக்கம்.